மத்திய பட்ஜெட்டில் சிறு குறு நடுத்தர தொழில் துறையினருக்கு 5 லட்சம் கோடி ரூபாய் வரை நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கோவையைச் சேர்ந்த சிறு குறு நடுத்தர தொழில் துறையினர் வலியுறுத்தியுள்ளனர். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் தொழில் நகரான கோவையில் 35,000க்கும் மேற்பட்ட சிறு குறு நடுத்தர தொழிற்கூடங்கள் இயங்கி வருகின்றன. இவற்றில் தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை சிறு குறு உற்பத்தியாளர்கள் உற்பத்தி செய்து வருகின்றனர். இந்நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிப்ரவரி 1 தாக்கல் செய்யும் பட்ஜெட்டில் சிறு குறு தொழில்துறையினருக்கு சாதகமான அம்சங்கள் இடம்பெறுமா என்ற எதிர்பார்ப்பில் கோவை தொழில்துறையினர் காத்திருக்கின்றனர். சிறு குறு நடுத்தர தொழில்துறையினருக்கு வங்கிக் கடன்களை திருப்பிச் செலுத்தும் காலத்தை அதிகரிக்க வேண்டும் என ரயில்வே உற்பத்தியாளர்கள் நலசங்க தலைவர் சுருளிவேல் தெரிவித்துள்ளார். என்பிஎன் நாம்ஸ் வங்கி கடனுக்கான என்பிஎன் நாம்ஸ் வந்துட்டு கட்டலைன்னா 90 நாளைக்குள்ள கட்டலைன்னா என்பிஎன் சொல்கிறாங்க. அதை 180 நாளாக போகணும்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்குறோம். அது கண்டிப்பாக கொண்டு வரணும். ஏன்னா குறுந்தொழில்கள் கடன் வாங்கி தான் நிறைய பேர் தொழில் நடத்திட்டு இருக்கிறோம். வங்கி கடன்கள் வாங்கி வங்கி கடன்களோட வட்டியும் அது மாதிரி கம்மணும்னு சொல்லி நிறைய கேட்குறோம். அதுவுமே கம்மியாகிறது இல்லை. கிட்டத்தட்ட 12%, 14%, 10% போயிட்டு இருக்குது. அதை நாங்கள் அக்ரிக்கெல்லாம் விவசாயத்துக்கு கொடுக்குற மாதிரி 4%, 5%க்குள்ளே இருக்கணும்னு சொல்லி கேட்குறோம். அது கண்டிப்பாக கொண்டு வராங்கன்னு எதிர்பார்க்குற இந்த தடவை. கட்டுக்கடங்காமல் உயர்ந்து வரும் மூலப்பொருட்களின் விலையை கட்டுப்படுத்தி விலை நிர்ணய கமிட்டி அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த பட்ஜெட்டில் 22,000 கோடி ரூபாய் வழங்கியதைப் போல குறைவாக இம்முறை நிதி ஒதுக்கக்கூடாது என தமிழ்நாடு சிறு குறு தொழில்கள் சங்கம் TACT அமைப்பின் தலைவர் ஜேம்ஸ் தெரிவித்தார். வங்கிகளில் நாங்கள் கடன் நிறைய எங்கள் தொழில் சார்ந்திருக்கின்ற தொழில் முனைவர்கள் வங்கியில் எண்ணற்ற கடனை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த கடன்களை திருப்பி செலுத்துவதற்கு கால அவகாசம் என்பது 180 நாட்களில் இருந்தது வெறும் 90 நாளாக மாற்றியதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான தொழில் முனைவர்கள் சர்பாஸ் சட்டத்தின் மூலமாக தொழில்கள் அழிந்து அவர் நடவடிக்கையின் மூலமாக அவர் சொத்து இழந்து தொழில் இழந்து அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பட்ஜெட்டில் இந்திய அரசாங்கம் இது 180 நாட்களாக இந்த சட்டத்தை மாற்ற வேண்டும், சர்பாஸ் சட்டத்தை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எங்களுக்கு இருக்கிறது. 1 கோடிக்குள் முதலீடு இருக்கும் தொழில்களை நானோ இண்டஸ்ட்ரியல் துறை என பிரித்து அவர்களுக்கு நிறைய சலுகைகள் வழங்கிட வேண்டும் என்றும் கோவையில் உள்ள சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்.